நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு அன்சர்டனிட்டி உருவாகியிருக்கு இல்லையா? அது வேற ஒன்றும் இல்லை, ஏஐ தான். நீங்கள் ஏஐ பற்றி உண்மையிலே பயந்த ஒரு விஷயம் என்ன? அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் மனசில் அந்த பயம் எப்படி நம்பிக்கையாக மாறுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணும். ஏஐ வந்தால் நம்ம வேலை போயிருமோ? எல்லாரும் ChatGPT டெக்னாலஜின மெஷினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன ஆகும்? நம்ம ஜாபுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? இந்த சந்தேகம், இந்த ஃபியர் நம்ம மனசுக்குள்ளே ஒரு வித பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கியிருக்கு. கரெக்டாக? ஆனால் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? காட் கிரியேட் பண்ண மோஸ்ட் அட்வான்ஸ்டு கிரியேஷன் என்னன்னு தெரியுமா? அது நீங்கள் தான். ஏஐக்கு லாஜிக் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ், லவ், அண்டர்ஸ்டாண்டிங், இமேஜினேஷன், சோல் இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஏஐ அண்ட் ஹியூமன் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் லைஃப் என்னவா ஆக போகுதுன்னு உங்களுக்கே புரியும். ஏஐ க்ரோத்னால ஒரு பக்கம் ஜாப் அன்சர்டனிட்டி, வேர்ல்டு சேஞ்ச் எல்லாமே இருந்தாலும், ஆனால் நம்ம ஹியூமன் பவர், லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சும் யூனிவர்ஸ்னாலேயோ மிராக்கலை எப்படி கிரியேட் பண்ணுறதுனும் உண்மையான சூப்பர் பவர் யார், அதை தான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டிஜிட்டலைசேஷன் ஸ்டார்ட் ஆனதில் இருந்தே உலகம் ஸ்பீட் ஆகிருச்சு. இப்போ ஏஐ வந்ததும் இன்னும் பயங்கர ஸ்பீடாக அது நம்ம கற்பனையை தாண்டி வேகமாக போயிட்டு இருக்கு. ஏஐ 2 நிமிஷத்தில் ரிப்போர்ட் எழுதிடும், வீடியோ எடிட் பண்ணிடும், ஃபோட்டோ டிசைன் பண்ணிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். ஆனால் நம்ம பிரெயினுக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ நம்ம ஒரிஜினாலிட்டி, ஃபீலிங், தாட் இதெல்லாம் என்ன ஆகும்? ஆனால் ட்ரூத் என்னன்னு சொல்கிறேன். ஏஐனால் ரிப்பிட்டேஷனை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஆனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாதது ரியலைசேஷன். ஏஐ வேலை செய்யும், ஆனால் உணர்ச்சியை ஃபீல் பண்ண முடியாது. மிஷினுக்கு பேட்டர்ன் மட்டும்தான் தெரியும், ஆனால் மனுஷனுக்கு தான் பர்பஸை உருவாக்க முடியும். அவனால் மட்டும்தான் சோலை உணர முடியும். நம்ம மெக்கானிக்கலாக டெய்லி எந்திரிக்க, ஃபோனை ஸ்க்ரால் பண்ண, வேலை பார்க்க, சாப்பிட, தூங்கன்னு ஒரு லூப்குள்ளே மாட்டிட்டு இருக்கும். நல்லா ப்ரீத் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, கிராட்டிடியூடோட, ஃபீலிங்ஸோட ஸ்லோவாக வாழ்ந்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் மிராக்கிள், டிவைனோட கிரியேஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்த ஃபீலிங்கில் வைப்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை அட்ராக்ட் ஆகும். யூனிவர்ஸ் ஹீரோ மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபியர்ஃபுல்லாக, டவுட்ஃபுல்லாக இருந்தால் அது ஃபியர் அண்ட் டவுட்டை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் பாசிட்டிவ், காம், கிரேட்ஃபுல்லாக இருந்தால் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லவ், மிராக்கிள்ஸை அட்ராக்ட் பண்ணி தரும். ஏஐ டெக்னாலஜி எல்லாம் நம்ம அசிஸ்டன்ட் மாதிரி தான், ஆனால் யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் ரியல் ஹீரோ. அது உங்கள் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், வைப்ரேஷனில் பண்ணுற மேஜிக்கை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏஐ வந்ததுக்கப்புறம் 2 விதமாக மக்கள் மாற போகிறாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு இப்போ முடிவு பண்ணிக்கோங்க. நம்பர் 1, பாசிவ் யூசர்ஸ். எல்லாத்துக்கும் ஏஐயை சார்ந்து இருப்பாங்க. ஸ்லோவாக ஒரிஜினாலிட்டியையும் கான்ஃபிடென்ஸையும் மறந்துடுவாங்க. எல்லாமே ஏஐயை நம்பி ஃபீல், திங்க், கிரியேட் பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்பர் 2, கான்ஷியஸ் கோ கிரியேட்டர்ஸ். ஏஐயை அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பிரெயின், ஹார்ட், சோலை சேவ் பண்ணி யூனிவர்ஸோட கொலாபரேஷனில் இருந்து லைஃபை பில்ட் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் குரூப் தான் ஃபியூச்சரை ரூல் பண்ண போகிறவங்க. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ஏஐ உங்கள் சர்வெண்ட்டா இல்லை மாஸ்டரானு. யூஸ் ஏஐ பட் டோன்ட் பிகம் யூஸ்ட் பை இட். உண்மையிலே இந்த டெக்னாலஜி லைஃபை சிம்பிளாக தான் மாற்றுது. ஏஐ டூல்ஸ் குயிக்காக ஹெல்ப் பண்ணும். எல்லா இன்வென்ஷனும் இந்த கான்செப்டில் தான் உருவாகுது, டைம் சேவிங்க்கு. பட் நமக்கு டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வில் பவரை பில்ட் பண்ணாமல் அதுக்கு அடிமையாகிறோம். இதுதான் உண்மை. ஏஐ என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டும், ஆனால் க்ரியேட்டிவிட்டி, எமோஷன், இன்ட்யூஷன், ஹியூமன் லவ் இதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ரீசெண்டாக எனக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸில் ஒரு அழகான பாய் பேபி பிறந்துச்சு. என்னோட ப்ரெக்னன்சி டேஸில் அடிக்கடி நான் திங்க் பண்ணியிருக்கேன், இது எப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான கிரியேஷன் எனக்குள்ளே நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் ஒரு டாட் சைஸில் இருந்த பேபி இப்போ இவ்வளோ பெரிய குழந்தையாக வளர்ந்துருக்கு. இது எவ்வளோ பெரிய கிரியேஷன். நேச்சர் எவ்வளோ மேஜிக்கல் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அந்த பேபியோட கிக், அந்த ஹார்ட் பீட், அந்த குட்டி குட்டி கை, கால் யாரோட ஃபேஸ் மாதிரி வரும், இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங்கை ஏஐயால் கிரியேட் பண்ண முடியாத மிராக்கிள். நம்மளை தவிர எந்த மிஷினும் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியாது. நீங்கள் தான் கிரியேஷனோட விட்னஸ். இதை அனுபவிக்க தான் மனிதர்கள் உருவானது. அந்த ஹியூமன் மேஜிக்கை மறந்துட்டு எதுக்கோ ஓடிக்கிட்டு இருக்கும். ஏஐ குயிக்காக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும், ஆனால் ஃபீலிங், லவ், ஹீலிங், எம்பத்தி, ஃபர்கிவ்னஸ் இது எல்லாம் ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான். இதுதான் ஹியூமனோட ஃபியூச்சர் சூப்பர் பவர். ஏஐக்கு அடிமையாகாமல் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயின் டல் ஆகாமல் ஷார்ப்பாக, சோல்ஃபுல்லாக இருக்க நான் இப்போ சொல்ல போகிற 5 ஸ்டெப்ஸை கவனமாக லிசன் பண்ணுங்கள். நம்பர் 1, டீப் திங்கிங். ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நம்பர் 2, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மற்றவங்க ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அதை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நம்பர் 3, க்ரியேட்டிவிட்டி. உங்கள் சோல் கூட கனெக்ட் ஆக பேசுகிறது, எழுதுறது, பாடுறது, ட்ரா பண்ணுறது இதெல்லாம் செய்யுங்க.
நம்பர் 4 ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், மெடிடேஷன், சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, யூனிவர்ஸோட பாண்டை ஃபீல் பண்ணுறது, இதையெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். நம்பர் 5 பர்பஸ். உங்கள் க்ரியேஷன், உங்கள் ஒர்க், உங்கள் லைஃபுக்கு மீனிங் இருக்கணும். உங்கள் பர்பஸை உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிங்க. இந்த 5 விஷயங்களில் ஹியூமனோட க்ரோத்தை ஏஐயால் தொடவே முடியாது. ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணாதீங்க. ஏஐ டூலை யூஸ் பண்ணி மாஸ்டர் ஆகுங்க. யூனிவர்ஸ் உங்கள் சைடில் தான் இருக்குது, ஹீரோ மாதிரி. நீங்கள் பாசிட்டிவாக, கிரேட்ஃபுல்லாக, காமாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிராக்கிள்ஸ், ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸ்பீட், எஃபிஷியன்சி எல்லாம் மிஷின்ஸ்க்கு. ஆனால் சோல், லவ், க்ரியேஷன், எம்பத்தி, ஜாய், பர்பஸ் இதுதான் ஹியூமன்ஸ்க்கு. நம்ம வேலையை ஈஸியாக்குறதுக்கு தான் டெக்னாலஜி. அதை யூஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இனிமையாச்சு லைஃப்பை உணர்ந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம லைஃப் ஸ்லோவாக, பீஸ்ஃபுல்லாக, கான்ஷியஸாக இருந்தால் யூனிவர்ஸோட கொலாபரேஷனில் நம்ம உண்மையாக பவர்ஃபுல்லாக ஆகிறோம். நம்ம க்ரியேட்டிவிட்டியும், கைண்ட்னஸையும், கிராட்டிடியூடையும், லவ்வையும் மிஷின்ஸால் காப்பி பண்ணவே முடியாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. டோன்ட் லிவ் மெக்கானிக்கல், லிவ் மீனிங்ஃபுல். டோன்ட் ரஷ், லிவ் ரியல். ஆனால் நீங்கள் தான் காடால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரிஜினல் சோல். நம்மளை பயப்படுத்த முடியாது. நம்ம யூனிவர்ஸோட கொலாபரேஷனில் வாழ வேண்டிய ஃபோர்ஸ். அதை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏஐ பற்றி ஏதாவது பயப்படுற மாதிரி யாராவது சொன்னாலோ கேட்டாலோ நீங்கள் நிம்மதியாக சொல்லுங்கள், எந்த மிஷினும் என்னோட ஹார்ட் ஃபீலிங்ஸை, லவ்வை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம யூனிவர்ஸோட பார்ட்னர். நம்ம பர்பஸோட வாழணும். ஏஐ எல்லாம் டூல்ஸ் மாதிரி. ஆனால் ஹியூமன்ஸ் தான் எப்பவும் ஹீரோவாக இருக்கும். கரெக்டாக ஹேண்டில் பண்ணும்போது ஹியூமனோட பவரே வேல்யூஸ் தான். அதை லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ணுவோம். டெக்னாலஜி புதுசாக வந்தால் அழிவு காலம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஹியூமன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுத்து டெக்னாலஜியோடு சேர்ந்து இன்னும் உலகத்தை பெட்டராக ஆக்க நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுவோம்னு உறுதி எடுத்துக்குவோம். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.